ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹர்ஷித் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து செஸ்ஸோட இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ வந்து நான் செஸ்ஸு வந்து சேர்ந்துருக்கனால எங்கள் மாஸ்டர் செஸ்ஸு போர்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் நான் அந்த அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்காண்டி இதை உங்களுக்கு நான் வந்து எப்படிலாம் குவாலிட்டி இருக்குது, எப்படிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வந்து இதை பார்த்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவில் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே தான் அந்த பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். செஸ் அண்ட் செக்கர்ஸ் இருக்குதுல்ல, ஓப்பன் பண்ண உடனே ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க, நான் வந்து உட்டன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள என்னென்னலாம் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ எல்லா செஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்குது. இதில் வந்து கோல்டன் கலரும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் கலரும் வந்து ப்ரௌன் கலரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே அவங்க அதுவும் இது மேக்னெட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இதுக்குள்ளே செக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இது உட்டன் குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு. தட்டியெல்லாம் பார்த்தேன், ஒரு மாதிரி சூப்பர் குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எங்கள் மாஸ்டர் கேட்டிருந்தார். நம்பர்லேருந்து இது எல்லாத்தையும் நல்லா உட்டன் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடிலாம் நல்லா உட்டு நல்லா இதால் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டே எல்லோ வைக்கிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லோ வைக்க போகிறோம். செஸ்ஸு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செஸ் கிளாஸில் நான் சேர்ந்தேன். ப்ளஸ் நான் உங்களுக்கு இந்த செஸ்ஸு எப்படி விளாட்ணும்னு இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டால் கொடுத்துருக்காங்க கைஸ், ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வந்து நம்ம இது அடிக்காச்சு. அடுத்து வாங்க ப்ரௌன் போயிடலாம். இது குயின் கிங் இருக்குது. எனக்கு ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து இது உங்களுக்கு வந்து கீழே விழுந்துன்னு தான் நினச்சிங்க. ஸோ எப்படி தான் கீழே பண்ணாலுமே விழுகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே விழுகாது, விழாது. ஸோ அவ்வளோ உட்டன் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கீழே லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து கோல்டன் பாருங்கள், இப்படி சாய்ச்சாலுமே கீழே விழுகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இதோட பேர்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேர் வந்து ரூக்கு, இது பேர் வந்து புஷ்அப்பு, இது வந்து நைட்டு, இது பேர் வந்து குயினு, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கிங்கு, எல்லாருக்குமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இது பேர் வந்து எல்லோரும் சிப்பாய் தான் நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பேர் இருக்குது. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பான். ஸோ இதான் இந்த செஸ்ஸோட எபிலிட்டிஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட இருக்க இந்த ப்ரௌனோட இதுவை
நம்ம வந்து இந்த கிங் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கிங்கை வந்து நம்ம கேப்சர் பண்ணாமல் விடாமல் இருக்கிறது தான் வந்து கேமே. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இது பண்ணேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஈஸியாக இப்போ நம்ம வந்து செக்மேட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டையும் கிங்கையும் வச்சு இப்போ நம்ம ஈஸியாக வந்து செக்மேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த குவீனோட முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவீன் பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் இது போயிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, செஸ் காம்படிஷன் போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை நகட்டுறோம். அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவன் இதை நகட்டுவான். ஸோ நம்ம இதை நகட்டுறோம். அவன் வந்து புது பிளேயருங்கனால அவனுக்கு எப்படி விளாடணும்னு தெரில. ஸோ அதனால் அவனுக்கு அதை இதை நகட்டுறோன்னு வச்சுக்கோங்க. தப்பாக நம்ம இந்த குயின் எடுத்துகிட்டு இந்த சைடு போடலாம். அந்த சைடு போயிட்டு இப்போ வந்து அவன் வந்து இதை நகட்டான். எல்லாத்தையும் சோல்ஜர்லாம் வந்து இப்போ அவன் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், இப்போ மந்திரியால் போக முடியாது, இதால் வந்து இப்படி போக முடியாது, ராஜாலும் இப்படி போக முடியாது, எந்த ஒரு நாளும் இப்படி போக முடியாது. ஸோ நம்மளோட நைட் இருக்கார் பார்த்திங்களா, இந்த நைட்டால் இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி எல் ஷேப்பில் அவர் வந்து ஜம்ப் பண்ணி போவார். ஸோ அதான் அவரோட பவரு. அடுத்து அவன் ராணி இங்கே வைக்கிறேன், நம்மளும் வந்து இங்கே வைக்கிறோம். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வரான்னு வச்சுக்குவாங்க. வந்துட்டானா இப்போ வந்து அவன் இது நம்ம இந்த இடத்துல இருந்து இங்கே வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அவன் இப்போ வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்கிற வந்து இப்போ நம்ம வந்து அடிக்கணும். அது இருந்தால் தான் நம்ம ராஜாவை போயிட்டு அடிக்க முடியும். இப்போ ராஜாவுக்கு வந்து இப்போ செக் இருக்குது. ஸோ அந்த ராஜாவை வந்து இப்போ ராஜாவை மட்டும்தான் நகட்ட முடியும். ஸோ ராஜா வந்து இப்படி வந்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம இது இப்போ வந்து அவன் அப்படி நகட்டிட்டான். இப்போ வந்து நம்ம ராணியை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டாந்துடுறோம். மறுபடியும் அவன் அங்கிட்டு கொண்டாந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ராணியை வச்சோம்னா அந்த பாண்ட் வந்து குயினை வந்து கேப்சர் பண்ணிடுவான். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஸோ நம்ம ஈஸியாகவே இப்போ நம்ம செக்மேட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்க இந்த சிப்பாயால் இப்போ நகட்ட முடியாதுங்கிறதுனால நான் இங்கே இருக்க இந்த சிப்பாயை வைக்கிறேன். இப்போ அவன் இங்கே இருக்க இங்கே வைக்கிறான். இங்கே வச்சு அவனை கேப்சர் பண்ணிட்டானா இப்போ வந்து இப்போ அவனை வந்து நம்ம ட்ரெஸ்ஸை திருப்பி இருக்கோம். இப்போ அவன் தசை திருப்புற இருக்க போது இப்போ நம்ம வந்து இங்கிட்ட வச்சுருக்கோம். நம்ம இங்கே வச்சுருக்கான். இங்கே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே செக்கு வைக்கிறோம். செக்கு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். இப்போ வந்து இவன் இதை அடித்தாலுமே நம்ம ராணி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ரூக்கை வச்சு இப்போ நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிட்ட ரூக் வந்து இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். வந்து நம்ம ரூக் வந்து எடுக்கிறோம். இந்த ரூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூக் வந்து இந்த சைடு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ அவனுக்கு வந்து இப்போ செக்கு இருக்குது கைஸ். இப்போ வந்து அவன் நாட்டுனால அவன்கிட்ட வைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குதிரையை வைக்கிறேன். இப்போ அவன் வந்து இது மந்திரியை வச்சு இப்போ அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அடிச்சிட்டான், குதிரையை வந்து கேப்சர் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம டேர்ன் வந்து இங்கிட்ட வைக்கிறோம். இல்லை இங்கிட்ட வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து அவன் இங்கிட்ட வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் வந்து நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா ரூக்கு,
அந்த ரூக் வச்சு ஒரு ஸ்டெப் இங்கிட்டு வரேன். வந்துட்டு அவன் வந்து இங்கிட்டு வரேன். ஆளுக்குறாலாம் இங்கே வரேன் வச்சுக்கோங்க. இப்போ 2 புஷ்அப்பு, இங்கேயும் ஒரு புஷ்அப் இருக்குது. இந்த புஷ்அப் வச்சு நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். கேப்சர் பண்ணிவிட்டு வெளியே வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரூக்குக்கு இப்போ வச்சது செக் வைக்கிறோம். இப்போ அவன் வந்து இப்படி நகர்ட்டான், நம்ம இங்கே வைக்கிறோம். அடுத்து அவங்க வந்து இங்கே வைக்கிறான் செக்குங்கிறது, நம்ம இங்கே வைக்கிறோம். அவனுக்கு இப்போ வந்து இங்கே வச்சால் அடி விழுந்துடும், இங்கே வச்சால் அடி விழுந்துடும். ஸோ இந்த வச்சாலும் அடி விழுந்துடும். ஸோ இப்போ வந்து கிங் வந்து செக்மேட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஸோ உங்களோட ஹர்ஷித்தை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ பாய் கைஸ்.